மேஷம், இன்று உங்களின் தன்னம்பிக்கை பல மடங்காக உயரும். சகோதர வழியில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிணக்குகள் தீரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூசார்த்தி வழிபட வீரமும் வெற்றியும் கூடும். ரிஷபம், பொருளாதார நிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுக்கள் கைகூடும். உங்களின் பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு அன்னை மகாலட்சுமிக்கு தாமரை பூசார்த்தி வழிபட ஐஸ்வர்யம் பெருகும். மிதுனம், சந்திரன் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் உற்சாகம் பொங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு உயர் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். சுறுசுறுப்பான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட தடைகள் அகலும். கடகம், திட்டமிடாத பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு. சுப செலவுகள் உங்களை தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மனப்பகிர்வுகளை செய்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு துர்க்கையம்மனை செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்து வழிபடவும். சிம்மம், தொட்டதெல்லாம் துலங்கும் பொன்னான நாள். மூத்த சகோதரர் வழியில் எதிர்பார்த்த பெரிய உதவி கிட்டும். வியாபாரத்தில் லாபம் 2 மடங்காகும். திருமண முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் செய்வது சிறப்பான பலன் தரும். கன்னி, தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் மனதிற்கு உற்சாகத்தை தரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி வர கல்வியில் மேன்மை உண்டாகும்.